அழகான ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமத்தில் விவசாயியான மகேஷும் அவன் மனைவி பவானியும் ஒரு ஓலை குடிசையில் வசித்து வந்தனர். திடீரென பெய்த கனமழை ஊரின் இயல்பு வாழ்க்கையை புரட்டி போட்டது. அவர்களுடைய குடிசையும் பெரிதும் சேதமடைந்தது. பவானி, மழை இன்னும் நிற்கல. கூரை முழுவதும் ஓட்டைகள். வீட்டினுள் எங்கு பார்த்தாலும் தண்ணீர் நிற்கிறது. அரிசி டப்பாவில் கூட தண்ணீர் கசிந்து விட்டது. என்ன செய்ய போகிறோம்? கையில் காசும் இல்லை, வீடும் நாசமாகிவிட்டது. நமது நிலைமை அண்ணன் சேகருக்கு தெரியும். ஒருவேளை வந்து உதவுவார் என்று நினைக்கிறேன். அவர் பணக்காரராக ஆனதிலிருந்து நம்மை திரும்பி பார்ப்பதில்லை. அவர் உதவி செய்வாரா என்று தெரியவில்லை மகேஷ். மகேஷின் மனம் சுருங்கியது. அதே நேரம் சேகரும் அவன் மனைவி மாலதியும் காரில் வந்து இறங்கினர். சேகர் ஒரு பெரிய பிளாஸ்டிக் மூட்டையை தூக்கிக் கொண்டு நின்றார். என் மகேஷ், இப்படி நிற்கிறாய்? வீட்டை பார், எவ்வளவு சேதமடைந்து விட்டது. இதைத்தான் எதிர்பார்த்தேன். அண்ணா, நீங்கள் வந்துவிட்டீர்கள். உங்களுக்கு நம் நிலைமை தெரியுமா? தெரியாமலா வருவேன்? இந்த ஊரில் நமக்கு ஒரு இடம் இருக்கிறது என்று தெரிந்தால் நாளைக்கு நாம் இங்கு வந்து தங்க வேண்டியிருக்கும். அதனால் நான் ஒரு முக்கியமான விஷயத்தை செய்ய வந்தேன். ஆமாம், உங்கள் குடிசையால் எங்கள் பெயரே கெட்டுப் போகிறது. பாருங்கள், கார் முழுவதும் சேறாகிவிட்டது. அண்ணா, அண்ணி, என்ன சொல்கிறீர்கள்? இந்த இக்கட்டான நிலையில் எங்களுக்கு உதவி செய்ய வரவில்லையா? உதவியா? நான் உதவ வரவில்லை. நாம் சிறுவயதில் புதையலை தேடி விளையாடுவோமே, நமது தாத்தா ஒரு ஓலையில் எழுதியதை இன்று பார்த்தேன். இந்த வீட்டின் மூலையில் ஒரு பானையில் எங்களது பங்கு தங்க நாணயங்கள் இருக்கின்றனவாம். அதை கொண்டு போக வந்தேன். தங்க நாணயங்களா? ஆனால் நாங்கள் இந்த வீட்டில் இருக்கிறோம். இப்போது தோண்டினால் வீடு மேலும் இடிந்துவிடும். அது என் பிரச்சனை அல்ல. மகேஷ், நீயும் இந்த இடத்தில்தான் நிற்கிறாய் இல்லையா? அந்த மூளை இதுதான். சேகர் அந்த ஓலை குடிசையின் மூலையை நோக்கி கோபமாக நடந்தார். தன் கையில் இருந்த பிளாஸ்டிக் மூட்டையை கீழே வைத்து தன் கால் விரலால் அந்த மண்டை கிளறத் தொடங்கினார். மகேஷும் பவானியும் ஏமாற்றத்துடன் பார்த்து கொண்டிருந்தனர். இதோ இங்கேதான் இருக்கிறது. பானையின் விளிம்பு கெரிக்கிறது. இதோ கிடைத்தது. என்ன இருக்கிறது அத்தான்? தங்கம்தானா? சீக்கிரம் எடுத்துவிட்டு இங்கிருந்து கிளம்பலாம். சேகர் குனிந்து அந்த பானையை எடுத்தார். அதற்குள் தங்க நாணயங்களுக்கு பதிலாக பழைய துருப்பிடித்த மண்வெட்டியும் ஒரு சுருட்டிய ஓலைச்சுவடியும் இருந்தன. என்ன இது? தங்க நாணயங்கள் இல்லை. இது வெறும் பழைய ஓலையும் மண்வெட்டியுமா? என்னது? இவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க வந்து வெறும் மண்வெட்டியா? இது என்ன ஏமாற்றம்? அண்ணா, அந்த ஓலையில் என்ன எழுதியிருக்கிறது என்று படியுங்கள். என் பேர குழந்தைகளே, உங்களுக்கான உண்மையான செல்வம் தங்கமல்ல. உங்கள் உறவுதான் உண்மையான புதையல். நீங்கள் இருவரும் ஒருவரோடு ஒருவர் சேரும்போது இந்த மூட்டையில் உள்ள பொருளை பயன்படுத்தி வீட்டை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துகள், தாத்தா. அண்ணா, அப்படியானால் உங்கள் கையில் இருப்பது? ஆமா மகேஷ், இந்த மூட்டைக்குள் நான் ஒரு புதிய கூரை ஓலைகளையும் ஒரு பழுதுபார்க்கும் கருவி பெட்டியையும் எடுத்து வந்தேன். அதை உனக்கு கொடுப்பதை தவிர்க்கத்தான் புதையல் நாடகமாடினேன். நீ என் கஷ்டத்தை சொல்லி கூப்பிட்டதும் என் மனம் உடைந்துவிட்டது. என்னை காசாசை பிடித்தவன் என்று நினைத்து கொண்டேன். இப்போது உண்மையான புதையல் உங்கள் அன்புதான் என்று உணர்கிறேன். என்னை மன்னித்துவிடு மகேஷ். அண்ணா, நீங்கள் உண்மையான புதையலை எடுத்துக்கொண்டுதான் வந்திருக்கிறீர்கள். வாருங்கள் அண்ணி, நாம் அனைவரும் சேர்ந்து இந்த வீட்டை சரி செய்யலாம். அந்த வெள்ளத்திலும் சேரும் சகதியுமான சூழலிலும் மகேஷின் ஏழ்மை வீட்டில் உறவின் உண்மையான அன்பு வெளிச்சமாய் பூத்தது. சேகர் கொடுத்த புதிய ஓலைகளைக் கொண்டு சகோதரர்கள் இருவரும் கூரையை சரி செய்தனர். வீட்டை மட்டுமல்ல, தங்கள் உறவின் பிணைப்பையும் அவர்கள் பலப்படுத்தினர்.